கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பட்டிக்கானப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த கார் ஓட்டுநர் லோகேஷ் என்பவர் மர்ம நபர்களால் கத்தியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உறவினர்களுடன் இருந்த சொத்து தகராறு மற்றும் முன்விரோதம் காரணமாக அவரை தனியாக வரவழைத்த கும்பல் இந்த செயலில் ஈடுபட்டது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து பாகனூர் போலீசார் கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து பொதுமக்கள் காலி சிலிண்டர்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முறையாக பதிவு செய்தவர்களுக்கு சிலிண்டர் வழங்காமல் கூடுதல் விலைக்கு வெளிச்சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் போலீசாரின் சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை கைவிட்டனர். தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி கிராமத்தில் பள்ளி கட்டிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதி கோரி பேருந்தை சிறைப்படுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் செய்தனர். 25 ஆண்டுகளாக காத்திருந்தும் தங்களுக்கு பள்ளி கட்டிடம் கட்டித்தரவில்லை என்று குற்றம் சாட்டிய கிராம மக்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைத்து வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக எச்சரித்துள்ளனர். தருமபுரி மண்டல அரசு பேருந்துகளில் தேர்தல் விதிகளை மீறி விடியல் பயணம் விளம்பரம் அகற்றாமல் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் அரசு பேருந்து மின்னணு பலகைகளில் உள்ள அரசு விளம்பரங்களை அதிகாரிகள் அகற்றாமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காரைக்காலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி 30,000 பால் பாக்கெட்டுகளில் தேர்தல் விழிப்புணர்வு முத்திரையிடும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் இஷிதா ரத்தி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் பால் பாக்கெட்டுகளில் விழிப்புணர்வு வாசகங்களை அச்சிடும் பணியை தொடங்கி வைத்துள்ள நிலையில் 1 மாத காலத்திற்கு தொடரவுள்ள இந்த நூதன முயற்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பட்டியலின மக்களுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கீழப்பெருமழை ஊராட்சியில் பொதுக்குளத்தில் குளிக்க தடை மற்றும் கோயில் வழிபாட்டு உரிமை மறுப்பதாக கண்டித்து விசிக மாவட்ட செயலாளர் வெற்றி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று குற்றம் சாட்டியதோடு சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உரிய ஆவணமின்றி சரக்கு வாகனத்தில் கொண்டு சென்ற ரூபாய் 2 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. பாளையம்பட்டி பகுதியில் வாகன சோதனையின் போது பிடிபட்ட இப்பணம் வாகன விற்பனைக்காக முன்பணம் என ஓட்டுநர் சசிகுமார் விளக்கமளித்தார். இருப்பினும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை கைப்பற்றிய அதிகாரிகள் கருவூலத்தில் ஒப்படைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை தொண்டாமுத்தூர் பூலுவப்பட்டி பகுதியில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு சென்ற ரூபாய் 1.20 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்க கொண்டு சென்றதாக கூறப்பட்ட இப்பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து பேரூர் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்ததோடு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட நபருக்கு அறிவுறுத்தப்பட்டது. கோவை பேரூர் சாலையில் திமுக கொடியை அகற்ற ஸ்பேனர் இல்லை என அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. தேர்தல் விதிமுறையின்படி காரில் உள்ள கொடியை கழற்ற சொன்ன அதிகாரிகளிடம் தன்னிடம் ஸ்பேனர் இல்லை என கூறி திமுக தொண்டர் ஒருவர் தர்க்கம் செய்த நிலையில் இறுதியில் கொடியுடன் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் காரை அங்கேயே நிறுத்திவிட்டு அவர் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை கோத்தகிரி நெடுஞ்சாலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் மற்றும் மாவட்ட எஸ்பி நிஷா ஆகியோர் நேரில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொண்டு செல்வதை தடுக்க மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தட்டாரப்பட்டியில் பராமரிப்பின்றி சமூக விரோத கூடாரமாக அம்மா பூங்கா மாறியுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இப்பூங்காவில் உபகரணங்கள் திருடப்பட்டும் உடைந்தும் கிடக்கும் நிலையில் தமிழக அரசு இதனை சீரமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
இது மாதிரி தனியார் பள்ளிக்கு அருகில் வந்து அம்மா பார்க் இருக்குங்க. இதுக்கெல்லாம் வந்து கஞ்சா, மதுபானம் எல்லாமே வந்து புகையில எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து வந்து பக்கத்துல இருக்கிற மாணவர்கள் வந்து சீரழியும் நிலைமை வந்து உருவாயிட்டு இருக்கு. அது வந்து எப்படின்னு வந்து நீங்க தான் வந்து பாத்துக்கணும். பார்க்லயே அதிக வகை மூலிகை செடிகள் தான் பார்த்தீங்கன்னா அங்கங்க நெட் வச்சு செஞ்சு பராமரிச்சுட்டு வந்தாங்க. நம்ம ஒரு போரும் வேற போட்டுருக்காங்க. அந்த போர்வெல்லும் சுத்தமாக டேமேஜா இருக்குது. அதுக்கு கட்டப்பட்ட அந்த கட்டடமும் காலி. இது இல்லாம அந்த உடற்பயிற்சி செய்யறது, இந்த சிறுவர்கள் விளையாடக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வேற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே டேமேஜ். அதுல இருக்கிற இரும்பு பைப்பை கூட திருடிட்டு போயிட்டாங்களா, இல்ல அது எப்படி காணாம போச்சா, அதெல்லாம் திருடிட்டு போய் எடை போட்டுதான் வச்சிருப்பான். அந்த திமுக ஆட்சியில வேற என்ன செய்வான்? திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 80,000 தேர்தல் பறக்கும் படையால் பறிமுதல் செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டு முசிறி சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் அரிசி வாங்குவதற்காக சரக்கு வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இப்பணத்தை போதிய ஆவணங்கள் இல்லாததால் சுமித்ரா தலைமையிலான அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த தம்பதி அதிர்ஷ்டவசமாக காயங்களின்றி உயிர் தப்பினர். விபத்து குறித்து திருவாடானை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வரும் நிலையில் மதுரையிலிருந்து பட்டுக்கோட்டை நோக்கி சென்ற கார் கடம்பாக்குடி அருகே விபத்துக்குள்ளானது தெரியவந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே முண்டுவேலம்பட்டி உள்ளிட்ட 20 கிராமங்களில் பெய்த கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழையால் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த வெங்காயம் அழுகி போயுள்ளது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதித்துள்ளது. இதனால் ரூபாய் 10 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசு தங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரித்துள்ளனர். இது வந்து இந்த வெங்காய பயிர் 40 பயிருங்க. இதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 60,000 செலவு பண்ணி போட்டிருக்கிறோம். இது வந்து அரசு அதிகாரிகள் வந்து சரியான முறையில் கணக்கெடுத்து இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணுங்க. இதே போல கொத்தமல்லி தலை, தர்பூசணி, தக்காளி, மிளகாய் அனைத்துமே இந்த ஆலங்கட்டி மழையால் ரொம்ப பாதிக்கப்பட்டது. ஆலங்கட்டி மழைங்கிறது ஒரு 5 நிமிடம் முதல்ல மழை வரையில் தான் பெய்யும். இது என்னடானா 1 மணி நேரம் பெஞ்ச மழை முழுவதுமே ஆலங்கட்டியா பெஞ்சிருக்குதுங்க. இதனால வெங்காய பயிர் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த பகுதியில் வந்து ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே வெங்காய சாகுபடி மட்டும்ங்க. அதுபோக மற்ற பகுதியில் வந்து நிறைய வந்து தர்பூசணி, தக்காளி, மிளகாய் அப்படி அனைத்தும் இங்கே வந்து முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்குதுங்க. இதை வந்து அரசு அதிகாரிகள் வந்து முறையாக கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணுங்க. தேனி திண்டுக்கல் எல்லையான ஆண்டிப்பட்டி அருகே உரிய ஆவணமின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 9 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஆண்டிப்பட்டி சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். மேலும் விசாரணையில் புள்ளிமான் கோம்பை செக் போஸ்டில் பிடிபட்ட இப்பணம் அடகு வைத்த நகையை மீட்பதற்காக கொண்டு சென்றதாக கூறப்பட்ட நிலையில் உரிய ஆவணங்கள் காண்பிக்க அறிவுறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநில எல்லையில் ஏடிஎம் நிரப்ப கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 2.34 கோடி பணம் உரிய ஆவணமின்றி பறிமுதல் செய்யப்பட்டது. பெங்களூரிலிருந்து கொண்டுவரப்பட்ட இப்பணத்திற்கு போதிய ஆவணங்கள் இல்லாததால் ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் உத்தரவின் பேரில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு ஒசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டதோடு இப்பணத்திற்கு உரிய ஆவணங்களை தந்தால் திருப்பி தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே லிங்கவாடி ஊராட்சிக்குட்பட்ட மேற்கு தெருவில் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் செய்தனர். ஒரு வாரமாக தண்ணீர் வராததை கண்டித்து 50க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி பழுதான குழாய்களை சீரமைத்து குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த பின் பொதுமக்கள் போராட்டம் கைவிடப்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சாமந்தி பூவின் விலை கடும் வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். 50 ஏக்கருக்கு மேல் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் கிலோ 25 ரூபாய்க்கு சாமந்தி பூ விற்பனையாவதால் உழைப்புக்கு ஏற்ற விலை கிடைக்காமல் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளதோடு சராசரியாக கிலோ ரூபாய் 50 கிடைத்தால் மட்டுமே கட்டுப்படியாகும் என்று வலியுறுத்தியுள்ளனர்.
கொஞ்சம் விலை கவர்மெண்ட் கொஞ்சம் இதுதான் இந்த சாமந்தி பூக்கு ஒரு 50 இல்லைன்னா 70ன்னு அது மாதிரி கொடுத்தா ஒரு நல்ல விலை கொடுத்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது எனக்கு வந்து சொந்த இடங்கிறதுனால கொஞ்சம் எனக்கு அவ்வளவா தெரிஞ்சுக்கல. இதுவே குத்துவ இடமா இருந்ததுன்னா அவங்க குத்துவைக்கு அந்த கொள்ளைக்காரங்களுக்கு கொடுக்கணும், தண்ணி வரம் இருக்கு, கொள்ளை ஓட்டுறது எல்லாமே கொஞ்சம் நஷ்டமா தான் போகும். அதனால இவ்வளவுதான் விலைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லாபமா இருக்கும். இல்லைன்னா வச்சும் விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. எந்த இது எடுத்தாலுமே ஒரு முன்னேற்றங்கிறது வரணும். எந்த இதுலயுமே எல்லாத்துலயுமே ரொம்ப இதாக போச்சுன்னா ரொம்ப நஷ்டமா இருக்கும். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை பாதுகாக்க தகுதியான துணைவேந்தரை நியமிக்க கோரி ஜூன் முதல் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ் பல்கலைக்கழக காப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் மணிகரசன் அறிவித்துள்ளார். நில ஆக்கிரமிப்பு மற்றும் காலி பணியிடங்களால் பல்கலைக்கழகத்தின் தரம் குறைந்து வருவதாக வேதனை தெரிவித்ததோடு பல்கலைக்கழகத்தை மீண்டும் உயர்கல்வித்துறையின் கீழ் கொண்டுவர வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த பல்கலைக்கழகம் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் கிடக்கிறது. பல ஆண்டுகளாக துணைவேந்தரே இல்லை. பல துறைகளுக்கு உண்மையான தகுதி உள்ள தலைவர்களே கிடையாது, பதிவாளர் கிடையாது, பல ஆண்டுகளா பதிவாளர் கிடையாது, தற்காலிக பதிவாளர் போட்டுக்கொள்வது என்ற நிலையில் அந்த பல்கலைக்கழகம் இருக்கு. ஆய்வு பணியும் இல்லை, இந்த துறைகள் ஆய்வு பணியெல்லாம் இல்லை. நாடகத்துறையெல்லாம் ராமானுஜமையெல்லாம் இருக்கும்போது அவ்வளவு நாடகத்துறை பங்களிப்பு டெல்லி வரை போவார்கள். இப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எந்தனையும் ஒண்ணும் கிடையாது. வந்து பட்டப்படிப்பு தமிழ் வழியில தமிழ் படிக்கக்கூடிய பட்டப்படிப்பு வகுப்புகள் இருக்கின்றன. ஒரு சிறிய கலைக்கல்லூரி போல் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. தஞ்சை மாவட்டம் திருவையாறு வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பணிகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திருவையாறு தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பெட்டிகள், பாதுகாப்பு அறை மற்றும் தேர்தல் குழுவினரின் பயிற்சிகளை ஆய்வு செய்த ஆட்சித்தலைவர் தேர்தல் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கினார். தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற இந்தியா தாய்லாந்து இடையிலான இன்டர்நேஷனல் பூப்பந்தாட்ட போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று நாடு திரும்பிய அஜித்குமார் என்ற இளைஞருக்கு செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் தமிழ்நாடு மாநில பூப்பந்தாட்ட கழகத்தின் செயலாளர் விஜய், பயிற்சியாளர் சந்திரசேகர், ரயில் நிலைய மேலாளர் உள்ளிட்ட விளையாட்டு வீரர்கள் அஜித்குமாருக்கு பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகியவற்றை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு ஸ்டாலின் குடும்ப ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு பதாகைகளை கையில் ஏந்தியபடி கண்டன முழக்கம் எழுப்பினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.